ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான தி ஸ்ட்ராங்கஸ்ட் எக்ஸார்சிஸ்ட் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. என்னால் முடிஞ்ச லெவலுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ஸ்ட்ராங்கஸ்ட் எக்ஸார்சிஸ்ட் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 7. ஒரு சின்ன பொண்ணு அவ கூட 3 பேரும் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்ப அவளோட ஹேர் பின் கீழே விழுந்து உடஞ்சு போகுது. மேபல் இதை யோசிச்சு பார்த்து பிரதர் அப்படின்னு ஏதோ வருத்தப்பட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்க வரவா அட்டாக் பண்ண ரெடியாப்ரா, நான் பேசதான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும், நான் உன்னை அட்டாக் பண்ணிருக்கேன், நீ எப்படி என்ன பேச வந்த அப்படின்னு கேட்கவும், நம்ம ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம். உன் சைடு இருக்கிற காரணத்தை சொன்னா நான் மனசு மாற சான்ஸ் இருக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். நான் உன்னை அட்டாக் பண்ணியும் நீ என்கிட்ட பேசதான் வந்திருக்கேன்னா உன்னை புரிஞ்சுக்கிடவே முடியல அப்படின்னு சொல்றா. எதுக்கு என்ன அட்டாக் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உன் கை கால சிவியரா உடச்சு போட்டாவது நாளைக்கு மேட்ச்ல நீ அட்டன் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லவும், ஆனா எதுக்கு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் ரியலா உன்னை ஃபைட் பண்ணா உன்னை கொல்ல கூட சான்ஸ் இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண மேட்ச்ல நான் எப்படியாச்சும் வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லவும், அப்பதான் ஃபால்ஸ் ஹீரோவா எல்லாரோட அட்டென்ஷனையும் உன் பக்கம் கொண்டு வர முடியுமா? அதுக்காக தானே நாளைக்கு மேட்ச்ல நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிற. ஆனா அது மட்டும் கிடையாது, வேற ஏதோ இருக்கு அப்படிதானே நம்ம ஹீரோ கேட்கவும், அப்படின்னா உனக்கு எல்லாமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் வின் பண்ணணுங்கிறது அங்க நோக்கம் இல்ல. அந்த காயல் அவனோட கையால நான் இறந்து போகணும், அதுதான் எங்க டீல். நான் அந்த காயல் எல்லாருமே ஒரு மெர்சனரி பேண்ட்ல இருந்தோம். அங்க இருக்கிற பசங்களை 4 பேரை ஒரு குரூப்பா சேர்த்து போடுவாங்க. அதுல யார் பெஸ்டா இருக்காங்களோ அவங்களோட ஸ்கல்ல ஒரு ஓட்டையை போட்டு பிரெயின்ல டைரக்டா மேஜிக் இறக்குவாங்க. அவனோட எமோஷன், இறக்கணும், நியாயம் எல்லாத்தையுமே அந்த பர்சன் இழந்துருவான். அதுக்கப்புறம் மெர்சனரி பேண்ட் சொல்றதை கேட்கிற ஒரு பொம்மையா தான் இருப்பான். ஆனா அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவனை சக்சஸ்ஃபுல் ஆக்குறதுக்கு ஒன்னா வளர்ந்த 4 பேர்ல இருக்கிற மத்த 3 பேரையும் அவன் கொல்லணும். அப்படின்னா அவன் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பரா அழைக்கப்படுவான். என் கூட வளர்ந்த மத்த 2 பேரையும் அவன் கொண்டுட்டான், நான் மட்டும் தான் கடைசி அப்படின்னு சொல்லவா. அப்படின்னா அவன் ஒன்னதான் கொல்லணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமானவா சொல்றா. நீ அப்ப ஃபைனல்ஸ் போகணும்னு ஆசைப்பட்டியா நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல அந்த காயல் என் பிரதரை கொண்டுட்டான், சோ அவனை கொல்லணுங்கிறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லவும், நீ போய் சொல்லணும்னு அவசியம் இல்ல, அந்த காயல் தானே உன் பிரதர். நீ உன் ஹேருக்கு டை அடிச்சிருக்க, அவன் ஹேர் கலரும் உன் ஹேர் கலரும் ஒண்ணுதான், உங்க கண்ணோட கலர் கூட சேமா தான் இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும், கரெக்ட் தான். என் பிரதர் ஆபரேஷனுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். இந்த ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி இருப்பேன்னு தெரியாது, ஆனா என்னை எப்படியாச்சும் ஃப்ரீ பண்ணிரு அப்படின்னு அவன் என்கிட்ட கேட்டான். இந்த ஆபரேஷனுக்கு அப்புறம் அவன் என் பிரதராவே இல்ல, என் பிரதர் சோல் அந்த ஷெல்குள்ள மாட்டிட்டு இருக்குன்னா அதை ஃப்ரீ பண்ண வேண்டியது என் கடமை அப்படின்னு சொல்றா. உன் பிரதரை உன்னால தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறியா நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு தெரியல, அந்த ப்ராசஸ்ல நான் இறந்தாலும் சரி எப்படியாச்சும் அவனோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லவும், சரி நான் முடிவு பண்ணிட்டேன், என் மனசை மாத்திக்கிட்டேன், நாளைக்கு மேட்ச்ல நான் வின் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இதுக்கப்புறம் என்ன காப்பாத்தி ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் ஒரு டேமேஜ் குட்ஸ், எனக்கு போகிறதுக்கோ எந்த இடமும் இல்லைன்னு சொல்லவும், நீ அகாடமிக்கே திரும்ப வந்துரு, நான் உன்னை பாதுகாக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லவும், சும்மா பேச்சுக்கு அப்படி சொல்லலாம், அது பாசிபிள் இல்லைன்னு சொல்லவும், என்னால அது முடியும், இங்க இருக்கிற எல்லாரும் விடவும் நான் ரொம்பவே ஸ்ட்ராங் தான் நம்ம ஹீரோ சொல்றான். ஆனால் நாளைக்கு மேட்ச்ல நான் பின் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. சரி அதுவும் நல்ல சான்ஸ் தான், நான் ஸ்ட்ராங் நாளைக்கு உனக்கு ப்ரூவ் பண்றேன், அப்ப நீ ரிலாக்ஸ் ஆகலாம்னு சொல்லவும், சரின்னு கிளம்புறா. இந்த வேலையிலயும் தேவை இருக்கிறவங்களுக்கு மாஸ்டர் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு யோகி பாக்குறா. மேபல் ஹீரோவா நடிச்சிட்டு இருந்ததுனால தான் ஸ்வாட வச்சு ஃபைட் பண்ணிட்டு இருந்தா. பட் இனி பின் வாங்க போறது இல்லங்கிறதுனால அவ எப்பவும் யூஸ் பண்ற ஒரிஜினல் வெப்பனை கொண்டு வந்திருக்கா. நீ ரிச்சா வளர்ந்த ஒரு நோபல், உன்னாலலாம் என்ன தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லவும், அதையும் பாத்திரலாம் நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஃபாஸ்டாவா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றா. ஹெவியான வெப்பனை வச்சுட்டு இவ்வளவு சூப்பரா மூவ் பண்றாளே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவளை அட்டாக் பண்றான். வைனை வச்சு அவளை பிடிக்கவும் அவ ஈஸியா அதை அறுத்துட்டு வெளியே வந்துருதா. அவளோட வெப்பனை நம்ம ஹீரோ 1000 மடங்கு வெயிட் அதிகமாக்கிருந்தான். மெர்க்கரி வைன்ஸ் வச்சு அவளை பிடிக்கிறான். இப்ப அவளால அசைய கூட முடியல. என் வெப்பனை தூக்க ட்ரை பண்ணால முன்னால அது முடியாது அப்படின்னு சொல்லவும், ஃப்ளோட்டிங் மேஜிக் யூஸ் பண்ணி அசால்ட்டா அந்த வெப்பனை தூக்குறான். வெயிட்லெஸ்ஸான இந்த வெப்பனை வச்சு நீ என்ன அட்டாக் பண்ணாலும் எனக்கு எந்த காயமும் ஏற்பட போறது இல்ல அப்படின்னு சொல்லவும், என் பிளான் அதில்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஜட்ஜஸ் விசில் அடிச்சு ஃபைட்டை ஸ்டாப் பண்ணி நம்ம ஹீரோ தான் வின்னர்னு அனௌன்ஸ் பண்றாங்க. நான் ஸ்ட்ராங்னு இப்பவாச்சும் புரியுதா, உன் பிரதர் கதையை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உண்மையிலேயே இவன் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு யோசிக்கிறா. இப்போ ஃபைனல்ஸ் வருது. நம்ம ஹீரோக்கோ காயலுக்கும் தான் அந்த ஃபைட்டே. என்ன உன் சிஸ்டர் மேப்பலிங்க இல்லன்னு வருத்தப்படுறியா நம்ம ஹீரோ கேட்கவும், இது எங்களோட பிளான் இல்லையே அவளங்க அப்படின்னு சொல்லி காயல் கேட்கறான். அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா ஸ்டேடியம்க்கு வெளியே நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா நான் எப்பனாலும் அவளை ட்ரைஸ் பண்ணி கொள்ளலாம், என் ஃபைனல் டெஸ்ட் முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம சொல்லவும், அவ தான் உனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு சிஸ்டர், நீ அவளை கொல்ல போறியா நம்ம ஹீரோ கேட்கவும், ஒரு காலத்துல நான் அவள அக்கறையா இருந்தான்னு நினைக்கிறேன், ஆனா அதெல்லாம் யூஸ்லெஸ் அப்படின்னு காயல் சொல்றான். உன் தங்கச்சிக்கிட்ட நீ இப்படி நடந்துக்கிறது தப்பு, சோ உன்னை தோக்கடிச்சு அவகிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்தையே புகமூட்டமாக்கி வெளியே யாராலையும் பார்க்க முடியாதபடி பண்றான். ஹீரோ எந்த ஸ்பெல்ல வச்சு அட்டாக் பண்ணாலும் கிராவிட்டி மேஜிக் யூஸ் பண்ணி அவன் ஈஸியா தடுத்துருக்கான். மெர்க்கரி வைன்ஸ் வச்சு பிடிச்சாலுமே ஷேடோ மேஜிக் யூஸ் பண்ணி தப்பிச்சு வெளியே வந்துருக்கான். எந்த ரியாக்ஷனும் கொடுக்க முடியும், எனக்கு போரிங்கா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு அயக்காசியை சமன் பண்றான். மேபி நீ உன் எமோஷன்ஸ் இழந்திருக்கலாம், ஆனா அது உன்னை பெர்ஃபெக்ட் சோல்ஜரா மாத்தாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். காயல் அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றான், ஆனா அதுக்கு எதுவுமே ஆகல. உனக்கு எமோஷன் இருந்தா இதை பார்த்து பயந்து நீ ஓடி இருக்க, ஏன்னா இவன் உன்னோட ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன், அண்ட் நீ எதுக்காக பின்வாங்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த மான்ஸ்டர் வந்துட்டு காயலை அட்டாக் பண்ணிட்டதுனால இப்ப அவன் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு கர்ஸ் பரவுது. பேரியரை போட்டு நம்ம ஹீரோ அதை தடுக்கிறான். ஆனாலுமே அந்த கர்ஸ் அவனை பாதிக்குது. மேபல் கிட்ட நான் சாரி கேட்கணும்னு நீ சொன்னல,
உன்கிட்ட நான் ஒன்னு சொல்லணும், அவகிட்ட சொல்லிரு அப்படின்னு நம்ம எதையா சொல்றான். பர்ஸ்ல என்னையவே தோக்கடிக்கலான்னு பாக்குறீங்களா? உன் மன்னிப்ப நீயே அவகிட்ட வந்து கேளு. இந்த ஷெல் இன்னும் டேமேஜ் ஆகல, என்னால இதை ரிப்பேர் பண்ண முடியும். நான் நினைச்சா இறந்தவங்களை கூட என்னால திரும்ப உயிரோட கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அவனோட ஸ்பெல்ல ஆக்டிவேட் பண்றான். ஹரியோஷி ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணு. நீ ஒன்னும் அவனுக்கு கடமைப்படல. எல்லாத்தையும் இழந்து நீ அவனை திரும்ப உயிரோட கொண்டு வரணும்னு அவசியம் இல்ல. லாஸ்ட் டைம் நீ இப்படி பண்ணப்ப என்னாச்சு? நீ எதுக்கு ரீஇன்கார்னேஷன் ஆனங்கிறதையே மறந்துட்டியா அப்படின்னு யோகி கேட்கவும் நம்ம ஹீரோ அதை ஸ்டாப் பண்றான். நீ எந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்கோ அந்த லெவலுக்கு கைண்டான பர்சன் எனக்கு தெரியும். நீ எவ்வளவு ஸ்ட்ராங்னு யாருக்கோ தெரியக்கூடாதுன்னு நினைச்சு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதை இப்ப வேஸ்ட் பண்ண போறியா அப்படின்னு யோகி கேக்குறா. நம்ம ஹீரோ அவன் பாடியை மறைச்சிட்டு அவன் காணும் அப்படின்னு மத்தவங்கிட்ட சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோக்கு மெடல் பண்றதுக்கு எம்பரர் அந்த இடத்துக்கு வரல. ராயல் நைட் ஆஃபரை நம்ம ஹீரோ ரெஃப்யூஸ் பண்ணிட்டான். காயல் பாடியை நம்ம ஹீரோ மறைச்சு கொண்டு வந்து ஒரு ப்ராப்பரான பரியல் கொடுக்குறான். கார்சாகி அவன் இறந்து போவான் நான் எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு மேப்பல் சொல்லவும், உண்மையான நேமே மேப்பல் தானா? உன் பிரதர் சாகிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட இதை சொல்ல சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. ஆனா அவன் சொன்னது இதுதான், அந்த ஹேர் பின்க்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மேப்பல் எமோஷனல் ஆகி ஆள ஆரம்பிக்கிறா. அவன் ஆபரேஷனுக்கு முன்னாடி என்னோட ஃபேவரட்டான 4 லீஃப் க்ளோவர் ஹேர் பின் அவன் உடச்சிட்டான். அதுக்காக நாங்க ரொம்பவே சண்டை போட்டோம். ஆனா அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்ல அப்படின்ட்டு வாழறா. பண்றதுனே தெரியல அப்படின்னு மேப்பல் சொல்லவும், அகாடமி வா நான் உன்னை பாத்துக்கிட்டேன்னு சொன்னல மறந்துட்டியா நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமியோ கிட்டயும் ஈஃபா கிட்டயும் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். ஆமியோக்கு பதில் ஃபேக்கான ஹீரோவா இவ வந்தாங்கிறத மட்டும் நம்ம ஹீரோ மறைச்சிட்டான். இல்லனா ஆமியோ வருத்தப்படுவா. எங்க போற நெல்லு, இன்னும் நம்ம கணக்கு முடியல, நம்ம ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கு. பட் இந்த தடவை ரியல் ஸ்வாட வச்சு ஃபைட் பண்ணுவோம். இந்த தடவை மேஜிக்கை நீ யூஸ் பண்ணக்கூடாது அண்ட் நான் மேஜிக் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா போன தடவை நீ வின் பண்ணிருக்கல அப்படின்னா ஆமியாவும் மேப்பலும் ஃபைட் பண்றாங்க. எப்படி பண்றான்னு மேப்பல் யோசிக்கிறா. ஆமியாவா ஸ்வாட வளர்த்துறதா பாத்தியா? என்னாலயும் கிராவிட்டி மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும். நீ அன்னைக்கு ஃபைட் பண்ணதை பார்த்தப்பவே எனக்கு தெரிஞ்சது. நீ இந்த டோர்னமெண்ட்ல ஃபைட் பண்ணதுக்கு காரணமே உன் பிரதரை விட நீ பெட்டரானவான்னு ப்ரூவ் பண்றதுக்கு தானே. நீ எல்லாரையும் விட பெட்டர்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற உன்னோட கேரக்டர் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஆமியா சொல்லுவான். அப்படிலாம் இல்லையன்னு மேப்பல் சொல்றா. பிரதர் போயிட்டா நீ வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா உனக்கு இப்போ ஒரு புது கோல் இருக்கு, என்ன தோக்கடிக்கிறது. உன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்வாட் பிராக்டிஸ் பார்ட்னர் எனக்கு கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆமியா சொல்றா. சரி கிளம்ப டைம் ஆயிடுச்சுன்னு இவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு தெளிவா சொல்ல முடியுமா அப்படின்னு பிரின்சிபல் நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. உங்க ஃபேக்கான ஹீரோ உயிரை நான் காப்பாத்திட்டேன், இப்போ நீங்க சாட்டிஸ்ஃபைடா நம்ம ஹீரோ கேக்குறான். உன்ட்ட எதையும் மறைக்க முடியாது போலயே. ஆமியாவை டீமன்ஸ் கிட்ட இருந்து மறைக்கணும்னு மேப்ல யூஸ் பண்ணது நம்ம உண்மைதான். ஆனா மெர்சினரி கில்ட் இந்த சான்ஸை பயன்படுத்தி அவங்க பெஸ்ட் ப்ராடக்டான காயல் தான் சூப்பரானவங்கிறத ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாங்க. நம்ம அகாடமி அதுக்கு யூஸ் பண்ண ட்ரை பண்ணா விட்டுருவாமா? மேப்பல் சேஃபா திரும்ப வரணும்னு நான் நினைச்சேன்னு அவங்க சொல்லவும், உங்க அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி இதை வேற மாதிரி கூட டீல் பண்ணிருக்கலாமே நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த மேப்பல் அவ கண்ணில் தெரிஞ்சது இத்தனால அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தான்னு, அவ பிரதரை அவ ஃப்ரீ பண்ணணும்னு நினைச்சா. சோ அவ சாகிறதுக்கு கூட தயாரா இருந்தா. ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்ல. சோ நான் என்னோட கேம்பிள் பீஸை நான் ஒன்னு அங்க அனுப்புனேன், நீயும் அதே மாதிரி அவளை உயிரோட கூட்டிட்டு வந்துட்ட அப்படின்னு அவங்க சொல்லவும், ஒருவேளை நான் தோத்து போயிருந்தா நம்ம ஹீரோ கேட்கறான். நான் பல வருஷங்கள் வாழ்ந்திருக்கேன். சோ நீ எவ்வளவு ஸ்ட்ராங்குங்கிறத என்கிட்ட ஒன்னால மறைக்க முடியாது. என்னோட இன்ஸ்டிங் எப்பவோ கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லவும், கரெக்டா தான் கெஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா உங்களுக்கு என்ன வயசு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு லேடி கிட்ட வயசை கேட்க கூடாதுன்னு உனக்கு தெரியாது, இருந்தாலும் உனக்காக சொல்றேன். 300 வருஷங்களுக்கு மேல நான் என்றதை நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆமா இந்த பொண்ணு யாரு? ஓ இதுதான் மேப்பலா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவா, அவ ஹேர் டை போட்டிருந்தாங்கிறத நீ கவனிக்கலையான்னு அவங்க கேட்கறாங்க. ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்க, படிக்கிறது கஷ்டமா இருக்குன்னு அவ அங்கிருந்து போகவும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு கேட்ட கொஸ்டினுக்கு கூட உன்னால ஆன்சர் பண்ண முடியல, நீ கஷ்டப்பட்டு தான் படிச்சாகணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். யாராச்சும் காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு வா சொல்லவும், மேப்பல் படிக்க ஆரம்பிச்சா எல்லாமே ஈஸி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ப்ளீஸ் ஈவா காப்பாத்துன்னு சொல்லவும், சேகா இன்னும் அவளை நீ அதிகமா படிக்க வைக்கணும்னு ஈவா சொல்லவும், படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் அதை வெறுக்கிறேன் அப்படின்னு வா கத்துறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ இந்த வேர்ல்டுக்கு வந்ததுல இருந்தே அவன் எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படிங்கறத மறைச்சே தான் வச்சிருந்திருப்பான். பட் காயல நம்ம ஹீரோ காப்பாத்தினா அப்படின்னா மெர்சினரி பேண்டுக்கு நம்ம ஹீரோ எவ்வளவு ஸ்ட்ராங்கானவன் அப்படிங்கிறது தெரிய வந்துடும். நம்ம ஹீரோ அந்த டெக்னிக்கை யூஸ் பண்றதுலயோ ஏதோ சில கான்சிக்வன்சஸ் இருக்கு. நம்ம ஹீரோவோட ப்ரீவியஸ் லைஃப்ல அப்படி என்னதான் நடந்துச்சு, யோகி ஏன் அப்படிலாம் சொன்னா அப்படிங்கறத போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.